வண்டி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் வென்யூ. இந்த வண்டியில் என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் உள்ள நாசில வந்து சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சரியாக சர்வீஸ் பண்ணாதனால இந்த 4 ரிட்டன் ஓஸில் வந்து பல்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஓஸ் மட்டும் ரொம்ப பல்ஜ் ஆனதுனால கஸ்டமர் வந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டதுனால வேறு ஓஸ் மாட்டி நம்ம செட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டாங்க கஸ்டமரு. இப்படியே தட்டி தட்டி கொண்டு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நம்ம வந்து சர்வீஸு நாசில வந்து நமக்கு சரியாக சர்வீஸ் பண்ணலைன்னா இந்த மாதிரி ரிட்டன் ஓஸ் வந்து பல்ஜ் ஆகும். அதாவது வெடிக்கிற கண்டிஷனுக்கு வந்து ஒரு மாதிரி பல்ஜ் ஆகும். அதனால வந்து என்றைக்குமே நாசில் வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஓஸ் வந்து நம்ம வந்து குவாலிட்டியாக போடுறது இன்னும் நல்லது. ஏன்னா ஓஸ் சரியில்லாட்டியும் இந்த மாதிரி பல்ஜ் ஆகும். மெயின் கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா நாசில் தான். இந்த ஓஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ஓஸ் பார்த்திங்கன்னா வெடிச்சிருச்சு. அதனால் அவங்களே ஒரு ஓஸை கட் பண்ணி போட்டிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த 4 ஓஸுக்குமே வந்து வேறு ஓஸு போட்டு அதில் வந்து கம்பி கட்டி போட்டிருக்காங்க. அதனால தான் வந்து இழுத்துட்டு வர முடிஞ்சுது. அந்தளவுக்கு வண்டியை வந்து கரெக்டாக எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. நம்ம வந்து 4 நாசிலையும் வந்து நம்ம வந்து சர்வீஸ் பண்ணியாச்சு. நம்ம வந்து ரிட்டன் ஓஸை வந்து புதுசாக மாற்றியாச்சு. ரிட்டன் ஓஸ் வந்து நம்ம வந்து ஒரிஜினல் தான் போட்டிருக்கோம். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா 5000லேருந்து 6000 வந்துச்சு. ரேட்டு கூடவா இருந்தாலும் நம்ம வந்து வேறு வழி இல்லை. நம்ம கம்ப்ளைண்ட்டுன்றதுனால வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரிஜினல் போட்டு தான் ஆகணும். சர்வீஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா 1200 கிட்ட வந்துடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வண்டி வந்து எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. இப்போ வந்து வண்டி வந்து கரெக்டாக இருக்குது. நம்ம வந்து ஒரு 3-4 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்துட்டு கஸ்டமர்கிட்ட டெலிவரி கொடுத்துற வேண்டியதான்.